ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் வந்து கேஸ் லாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் மற்றும் என்னென்ன தேவையான சட்டங்களோ அதெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். எக்ஸ்க்ளூசிவாக தான் வந்து நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் நீங்கள் சட்டம் வந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் கேஸஸில் வந்து சிவில் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜட்ஜு முன்னாடி கேஸ் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். அந்த கேஸை வந்து அவரை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். அவர் கோர்ட்டுக்கு வந்தால் தான் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ தான் வந்து நீதிபதி வந்து விசாரிக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிபதி முன்னாடி வந்து கேஸ் வந்த உடனே வந்து கோர்ட்டில் இருந்து சம்மன் அனுப்புவாங்க. அதை மோட் ஆஃப் சம்மன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன, அதை வந்து ரொம்ப முக்கியமானது, எசென்சியல் வந்து அந்த சம்மன் கோர்ட் சம்மன் அனுப்புவாங்க. கோர்ட் சம்மனுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் சம்மன் கொடுப்பாங்க. ப்ரைவேட் சம்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வழக்கறிஞர் மூலமாக வந்து வழக்கறிஞர் நோட்டீஸ் மாதிரி வந்து இத்தனாந்தேதி உங்களுடைய வழக்கு வருது, நீங்கள் அந்த கோர்ட்டில் வந்து ஆஜராகணும்னு சொல்லி அதை ப்ரைவேட் சம்மன் அனுப்புவாங்க. இதில் எதுலேயுமே அவங்க வந்து வரலை, மறுத்துட்டாங்க வாங்குறதுக்கு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பப்ளிகேஷன் வந்து கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும். அந்த பேப்பர் பப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் அந்த ஏரியாவில் உள்ள பிராந்திய மொழியிலையும் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவிடும். அது பண்ணதுக்கப்புறமும் வரல அப்படின்னா வந்து வழக்கை வந்து உறுதி பண்ணுவாங்க. என்ன, ஃபேக்டுடைய அடிப்படையை வைத்து, வழக்கினுடைய தன்மையை வைத்து, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற எவிடன்ஸை வைத்து வந்து வழக்கு வந்து உறுதி பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். இதில் வந்து அவங்க ஆஜராகிறதுக்கு தான் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டு சம்மன் எடுக்கிறோம். அந்த சம்மனை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாவது சிபிசியில் வந்து சம்மன்களின் அத்தியாவசியங்கள், படிவங்கள் மற்றும் சேவை முறை எப்படி இருக்கும், சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லியிருக்காங்க, நடைமுறை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாதி, அதாவது ஒரு வழக்கு தொடர்பவர் வந்து ஒரு வழக்கை தொடங்கும் போது பிரதிவாதி, அதாவது எதிர்த்தரப்புல உள்ளவர் பிரதிவாதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பதும், வழக்கை பாதுகாக்க நீதிமன்றத்தில் அவர்கள் இருப்பது அவசியம் என்பதை தெரிவிப்பது கட்டாயமாகும். நீதிமன்றத்தால் பார்த்திங்கன்னா பிரதிவாதிக்கு அனுப்பப்படும் இந்த அறிவிப்பு தொழில்நுட்ப ரீதியாக சம்மன்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அது அறிவிப்பு. இந்த வரையறையின்படி சம்மன் என்பது ஒரு நீதிமன்ற அலுவலகத்திலிருந்து வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும். இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு நீதிபதி அல்லது நீதிமன்ற அதிகாரி முன் ஆஜராகுமாறு பணிக்கப்படும் நபரை அழைக்கிறது. இது ஒரு வாதி ஒரு பிரதிவாதிக்கு, அதாவது ஒரு வாதி வழக்கு தொடர்பவர் ஒரு பிரதிவாதிக்கு, அதாவது எதிராக உள்ளவருக்கு, ஒரு வாதி ஒரு பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் கோரும்போது வழக்கின் முன்வைக்கப்பட்டுள்ள கூற்றுகளுக்கு பதிலளிக்க பிரதிவாதிக்கு வாய்ப்பளிப்பதற்கு அவசியமானது சம்மன் அப்படிங்கிறது. என்ன, உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறதே சம்மன் தான். இது இயற்கை நீதியின் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. இட் இஸ் அ நேச்சுரல் ஜஸ்டிஸ். என இது லத்தீன் மொழியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இல்லாமல் யாரையும் கண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கொள்கையே, சம்மனோட. பிரதிவாதிக்கு சம்மன் முறையாக வழங்கப்படாவிட்டால்
அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு ஆணையும் பிணைப்பு அதிகாரத்தை கொண்டிருக்காது அப்படிங்கிறாங்க. சம்மன் இஸ் த வெரி எசென்சியல் சர்வீஸ் டு த ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறது. சம்மன் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிவாதி 3 வழிகளில் ஒன்றில் ஆஜராக விருப்பம் வர வேண்டும். ஒன்று நேரில் ஆஜராகணும். சம்மன் வாங்கினதுக்கப்புறம் நேரில் கோர்ட்டில் அவரே யார் பேரில் அனுப்பியிருக்காங்களோ அவரே ஆஜராகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வழக்கு தொடர்பான அனைத்து குறிப்பிடத்தக்க கேள்விகளுக்கும் முறையாக அறிவுறுத்தப்பட்டு தீர்வு காணும் திறன் கொண்ட ஒரு வழக்கறிஞர் மூலம் வழக்கை ஆஜராகலாம். அல்லது அத்தகைய அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒருவருடன் ஒரு வழக்கறிஞர் மூலம் ஆஜராகலாம் என. இதைப்போல் வாதியும் நேரில் ஆஜராக தேர்வு செய்யலாம். இருப்பினும் தேவைப்பட்டால் பிரதிவாதியை ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆஜராகுமாறு உத்தரவிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சம்மனின் அத்தியாவசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு சம்மனிலும் நீதிபதி, ஒரு சம்மனில் என்னென்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒவ்வொரு சம்மனிலும் நீதிபதி அல்லது நியமிக்கப்பட்ட அதிகாரியின் கையொப்பம் இருக்க வேண்டும். மற்றும் நீதிமன்றத்தின் முத்திரையுடன் முத்திரையிடப்பட்ட வேண்டிய கூடுதலாக அதனுடன் வழக்கின் நகலும் இணைக்கப்பட வேண்டும். இந்த சம்மனில் நிர்ணயிக்கப்பட்ட தேதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மட்டும்தானா அல்லது வழக்கின் இறுதி தீர்ப்புக்குமா என்பதை குறிப்பிடும் உத்தரவு இருக்க வேண்டும். பிந்தைய சூழ்நிலையில் பிரதிவாதி தனது சாட்சிகளை அழைத்து வருமாறு அறிவுறுத்தப்பட வேண்டும். குறிப்பிட்ட நாளில் பிரதிவாதி ஆஜராகி வாதியின் கோரிக்கைக்கு பதிலளிக்க நீதிமன்றம் போதுமான நேரத்தை அனுமதிக்க வேண்டும். கூடுதலாக சம்மனின் பிரதிவாதி தனது வசமுள்ள அல்லது தனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து தொடர்புடைய ஆவணங்கள் அல்லது அவற்றின் நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் வழக்கிற்கு ஆதரவாக அவற்றை நம்பியிருக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தெரியப்படும். சம்மன் சேவையின் முறை ஆணை, அதாவது சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் ஆணை 5 ஆர்டர் 5 ரூல் 10 முதல் 16 மற்றும் 18 வரை பிரதிவாதிக்கு தனிப்பட்ட அல்லது நேரடி சம்மன் அனுப்பும் செயல்முறையை நிர்வகிக்கிறது. இது நிலையான சேவை முறையாக கருதப்படுகிறது. இது சம்பந்தமாக பின்வரும் கொள்கைகளை நாம் குறிப்பிடுவோம். அதாவது சம்மன் அனுப்புறது சிவில் ப்ரொசீஜர் கோடில் எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் 5 ரூல் 10 to 16 and 18 இதில் தான் சம்மன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில். சாத்தியமான போதெல்லாம் சம்மன் பிரதிவாதிக்கு நேரில் அல்லது அவரது அங்கீகரிக்கப்பட்ட முகவரிக்கு வழங்கப்பட வேண்டும். சம்மன் அனுப்பப்படும் போது பிரதிவாதி தனது வீட்டில் இல்லாத பட்சத்தில் நியாயமான காலக்கெடுவிற்குள் அவர் திரும்பி வருமாறு என்று எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால், அங்கீகரிக்கப்பட்ட முகவரி இல்லாத பட்சத்தில் பிரதிவாதியின் வீட்டில் அவர்களுடன் வசிக்கும் வயது வந்த ஆண் அல்லது பெண் உறுப்பினர்களுக்கு சம்மன் அனுப்பப்படலாம். ஒரு வேலைக்காரனை குடும்ப உறுப்பினராக கருத முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தில் பிராந்திய அதிகார வரம்பிற்கு வெளியே வசிக்கும் ஒரு நபருக்கு எதிரான வணிகம் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகளில்
அத்தகைய வணிகம் அல்லது வேலையை நடத்துவதற்கு பொறுப்பான மேலாளர் அல்லது முகவரிக்கு சம்மன் அனுப்பப்படலாம். அசையா சொத்து தொடர்பான வழக்குகளில் பிரதிவாதிக்கு தனிப்பட்ட முறையில் சம்மன் அனுப்புவது சாத்தியமில்லாத பட்சத்தில் பிரதிவாதிக்கு அங்கீகரிக்கப்பட்ட முகவர் அல்லது பட்சத்தில் சொத்தின் பொறுப்பில் உள்ள பிரதிவாதியின் எந்த ஒரு முகவருக்கும் சம்மன் அனுப்பப்படலாம். பல பிரதிவாதிகள் உள்ள வழக்குகளில் ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் சம்மன் அனுப்பப்பட வேண்டும். அப்படிங்கிறது யார் யாருக்கு எப்போ எப்படி சம்மன் அனுப்பணுங்கிறத நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். நீதிமன்றம் மூலம் சம்மன் சேவை. நீதிமன்ற அதிகார வரம்பிற்குள் வசிக்கும் பிரதிவாதிக்கு சம்மன்கள் நீதிமன்ற அதிகாரி மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் மூலமாகவோ வழங்கப்பட வேண்டும். கூடுதலாக சம்மன்களை பதிவு செய்யப்பட்ட தபால் ஒப்புகை செலுத்த வேண்டிய விரைவு அஞ்சல் RPAD ஸ்பீட் போஸ்ட் மூலம் அல்லது தொலைநகல் செய்தி மின்னஞ்சல் சேவை அல்லது வேறு ஏதேனும் அனுமதிக்கப்பட்ட பரிமாற்ற வழிமுறைகள் மூலம் வழங்கலாம். பிரதிவாதி நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வெளியே வசிக்கிறார் என்றால் பிரதிவாதியின் அதிகார வரம்பிற்குள் உள்ள நீதிமன்ற அதிகாரி மூலம் சம்மன் அனுப்பப்பட வேண்டும். சம்மனை ஏற்க மறுத்தால் நீதிமன்றம் அதை செல்லுபடியாகும் சேவையாக கருதும். சம்மன் முறையாக அனுப்பப்பட்டு முன்கூட்டியே செலுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்ட தபால் ஒப்புகை நிலுவைத் தொகை RPAD மூலம் அனுப்பப்பட்டால் ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு இல்லாவிட்டாலும் செல்லுபடியாகும் சேவையின் அனுமானம் இருக்கும். சம்மனை வழங்குவதற்கு வாதிக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவது நியாயமானது என்றாலும் தவறான சேவை அறிக்கைகளை தடுக்க முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் சட்ட செயல்முறைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் உயர்நீதிமன்றங்கள் பொருத்தமான விதிகளை நிறுவ வேண்டும் அல்லது நடைமுறை வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் இருக்கிறது. வாதியின் சேவை. ஆணை 5 விதி 9A அதாவது ஆர்டர் 7 ரூல் 9A கீழ் நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்படும் சம்மன்களை வழங்குவதோ கூடுதலாக நீதிமன்றம் வாதிக்கு சம்மனை வழங்கவோ அங்கீகாரம் அளிக்கலாம் அப்படிங்கிறது. மாற்று சேவை என்பது மாற்று முறை மூலம் சம்மன் அனுப்புவதை குறிக்கிறது. மாற்று சேவையில் 2 முறைகள் உள்ளது. பிரதிவாதி அல்லது அவரது முகவர் ஒப்புதலில் கையொப்பமிட மறுக்கும்போது அல்லது விடாமுயற்சியுடன் முயற்சித்த போதிலும் பணி அதிகாரி சம்மன் அனுப்பும் நேரத்தில் பிரதிவாதியை அவரது இல்லத்தில் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நியாயமான காலக்கெடுவிற்குள் அவர்களை அங்கு கண்டுபிடிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு இல்லை என்றால் அங்கீகரிக்கப்பட்ட முகவரோ அல்லது வேறு எந்த நபரோ சேவைக்கு கிடைக்கவில்லை என்றால் பிரதிவாதி வழக்கமாக ஆதாயத்திற்காக வேலை செய்யும் குடியிருப்பு வணிக இடம் அல்லது பணியிடத்தின் வெளிப்புறம் கதவு அல்லது வேறு எந்த பகுதியிலும் சம்மன் நகலை ஒட்டுவதன் மூலம் இந்த சேவையை வழங்க முடியும். பின்னர் பணிபுரியும் அதிகாரி அசல் சம்மனை வழங்கிய நீதிமன்றத்துக்கு நகலை ஒட்டுவதற்கான சூழ்நிலைகளை விவரிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அறிக்கையுடன் திருப்பி அனுப்ப வேண்டும். இதில் வளாகத்தை அடையாளம் கண்டு ஒட்டுவதை கண்ட எந்த ஒரு நபரின் பெயர் மற்றும் முகவரி அடங்கும். பணியில் உள்ள அதிகாரியின் பிரமாண பத்திரம் அல்லது அவர்கள் அளித்த உறுதிமொழி
பரிசோதனையின் அடிப்படையில் சம்மன் முறையாக வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் சம்மன் முறையாக வழங்கப்பட்டதாக அறிவிக்கலாம் அல்லது தேவை என கருதப்படும் கூடுதல் விசாரணையை நடத்தலாம். சம்மன் சேவையின் செல்லுபடியை உறுதி செய்வதற்கு விதி 19 இணைப்பது மிக முக்கியமானது. பிரதிவாதி சேவையை தவிர்க்கிறார் அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக சம்மனை வழக்கமான முறையில் வழங்க முடியாது என்ற நீதிமன்றம் நம்பும்போது சேவையை இவர்களால் மேற்கொள்ளலாம். நீதிமன்றத்துக்குள் ஒரு தெளிவான இடத்தில் சம்மனின் நகலை ஒட்டுதல், அதேபோல் பிரதிவாதியின் கடைசியாக அறியப்பட்ட குடியிருப்பு, வணிக இடம் அல்லது பணியிடத்தின் வெளிப்படையான பகுதியில் அவர்கள் முன்பு பணியாற்றிய இடத்தில் ஆதாயத்திற்காக ஒட்டுதல் அல்லது நீதிமன்றம் எந்த வகையிலும் பொருத்தமானதாக கருதுகிறதோ அங்கு ஒட்டுவது. சம்மனை நிராகரித்தல் என்னன்னு பார்க்கலாம். பிரதிவாதி சம்மனை ஏற்க மறுத்தால் வழங்கப்படாததாக கருதப்படும். அதேபோல் பிரதிவாதி அல்லது அவரது முகவரால் கையொப்பமிடப்பட்டதாக கூறப்படும் ஒப்புதல் அல்லது ரசீது சம்மனை வழங்க மறுப்பதை குறிக்கும் வகையில் நீதிமன்றத்தால் பெறப்பட்டால் நீதிமன்றம் பிரதிவாதியை வழங்கியதாகவே நடத்தும். சம்மனுக்கு ஆட்சேபனை. சம்மன் அனுப்புவது தொடர்பான ஆட்சேபனையை விரைவில் எழுப்ப வேண்டும். அந்த கட்டத்தில் அதை எழுப்ப தவறினால் அது தள்ளுபடி செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. அறிவிப்பு வழங்காததற்கும் அறிவிப்பு வழங்குவதில் முறைகேடுகளுக்கும் இடையே வேறுபாடு இருப்பது நிறுவப்பட்டுள்ளது. முந்தைய வகை வழக்குகளில் அடுத்தடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வமாக குறைபாடுகளுடையதாக கருதப்படும். அதே சமயம் பிந்தைய வகை வழக்குகளில் பிரதிவாதி அறிவிப்பை வழங்குவதில் நடைமுறை தவறின் விளைவாக குறிப்பிடத்தக்க பாரபட்சத்தை வெளிப்படுத்த முடியாவிட்டால் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உறுதி செய்யப்படும். புகார் அளிக்கப்பட்ட நடைமுறை குறைபாடு பிரதிவாதிக்கு பாரபட்சத்தை ஏற்படுத்தியதாக என்பதை ஒவ்வொரு வழக்கில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் பொறுத்தது அப்படிங்கிறது நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா, ஒரு சம்மன் எவ்வளோ முக்கியமானது, அதை எப்படி அனுப்ப வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம், ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சு கொள்ளலாம், கேஸ் லாஸ் மற்றும் அனைத்து விதமான விஷயங்கள் சட்ட நுணுக்கங்களையும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மிக்க நன்றி, வணக்கம்.